ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். குக் வித் கோமாளி சீசன் 5ல் இர்ஃபான் வியூஸ் ப்ரோ ஒரு ரெசிபி பண்ணியிருப்பாங்க. அது என்ன ரெசிபின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் மட்டன் கொஞ்சம் சேர்த்து எலும்பு கொழுப்பு எல்லாம் சேர்ந்ததோடு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து இதை நம்ம ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். அது கூட உப்பும் சேர்த்துக்கணும். இதை 3 விசிலுக்கு வேக விட்டுக்கலாம். வேக வச்ச பருப்பு கூட மாங்காய் அல்லது புளிக்கரைச்சல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால், தண்ணி பால், கெட்டி பால் கலந்தது அதையும் சேர்த்துக்கணும். மசாலாவும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு பட்டை கிராம்பு சேர்த்துக்கணும். சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 அதை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதையும் எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட சேர்த்துக்கணும். அதையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கணும். அது கூட உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுக்கிற மசாலா, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கணும். ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு இதை 1 விசிலுக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மட்டன் தால்ச்சா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சீரக சம்பா தேங்காய் பால் ரைஸ் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். அதுலேயும் பட்டை கிராம்பு சேர்த்துக்கணும். 1 வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். அதை நல்லா லைட்டாக பொரியட்டும். அதுக்கப்புறம் இதுலேயும் தண்ணிப்பால், கெட்டிப்பால் 2யும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்னு சேர்த்து உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கிற அரிசியும் இது கூட சேர்த்து 1 விசிலுக்கு நம்ம வேக விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோ, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சீரகம், சோம்பு, மிளகு, கொத்தமல்லி, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் கூட இதையும் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இது ஊறினா போதும். அது ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சூடாக சீரக சம்பா கோகோனட் ரைஸையும் எடுத்துக்கணும். அப்புறம் பெப்பர் சிக்கனையும் எடுத்துக்கணும். மட்டன் தால்ச்சா எடுத்துகிட்டு சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதர் சிட்டிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.